நேர்களே, நாம இப்போ பார்க்க போற மிக முக்கியமான சம்பவம் என்னன்னா, இந்தியாவுடைய நாணயம், இந்திய பணம் உலகத்துல மதிப்பிழந்த நிலையை தொடர்கிறது. ஆனா இந்தியாவினுடைய அரசாங்கமோ அரசியல் தலைவர்களோ மீடியாக்களோ இதை குறித்து பேசுவதற்கு அவர்கள் மறுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதுல தமிழ்நாட்டு மீடியாக்கள் பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் இண்டியா இதெல்லாம் கோடி மீடியா அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் வைக்கிற குறைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் கவனிப்பது இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதில் உண்மை இருக்கிறதா? உண்மையிலேயே மோடி அரசில் இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? நாம பேசுறது மோடிக்கு எதிராகவோ இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாகவோ அல்லது இந்தியா கூட்டணிக்கு எதிராகவோ பேசுறதில்லை. நம்ம பேசுறது ஒரு நாட்டின் பொருளாதார தன்மை எப்படி இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அதுல நீங்க போய் பார்த்து கொள்ளலாம், சொன்ன தரவுகளில் ஏதாவது தவறுகள் இருந்தால். இந்திய பொருளாதாரத்தின் இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? இப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது $1 மதிப்பு 40 ரூபாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 50 இப்படியே வந்தது, 60, அது ஒவ்வொரு நாட்களும் 70, 72 அப்படி வருகின்ற போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த தவறிட்டார். நான் ஆட்சிக்கு வந்தா 60 ரூபாய்க்கு மேல விடமாட்டேன் அப்படின்ட்டு மிக கடுமையாக பேசினார். 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அன்றைய குஜராத்தினுடைய முதல்வர் மோடி, மாநில முதல்வர் மோடி. ஆனா இன்னைக்கு இந்தியாவுடைய டாலர் 92 ரூபாய். நான் சொல்றதுல கொஞ்சம் சில்லறையெல்லாம் விட்டுருங்க, 58 பைசா 79 பைசா அதெல்லாம் விட்டுருங்க, சும்மா ரவுண்டா 91 ரூபா 28 பைசா 30 பைசா இருக்கு. நான் 92 ரூபான்னு சொல்றேன். இன்னைக்கு நாளைக்கு ஏறிடும். உலகம் இப்ப என்ன சொல்லுதுன்னால், ரகுராம் ராஜன் போன்றவர்களும் இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க பேஸ்ட் ஆன் இந்தியன் ஈக்கனாமி, இந்தியா ஒரு 2 மாசத்துல இல்ல, ஒரு 8-10 மாசத்துக்குள்ள 100 ரூபாயை தாண்டிவிடும். எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, 100 ரூபாயை தாண்டி விடும் என்றால் $1 எதிராக 100 ரூபாய் கொடுத்தால் மட்டும்தான் $1 வாங்க முடியும் அப்படின்னு வந்துடும். $10 வாங்கன்னா 1000 ரூபாயை கொடுத்தா $10 நமக்கு வாங்க முடியும். அமெரிக்காவில் இந்த 10 ரூபாயை கொடுத்துட்டா இந்தியாவுடைய 1000 ரூபாய்க்கு சமம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்தியா சுதந்திரம் அடைகின்ற போது அமெரிக்காவுடைய 1 ரூபாயும் இந்திய 1 ரூபாயும், அமெரிக்க $1 இந்திய 1 ரூபாயும் சமமாக இருந்தது. அன்றைக்கு சண்முகம் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய நிதி அமைச்சராக இருந்தார் என்பது வரலாற்று குறிப்பு, வரலாற்று பின்னணி. இன்றைக்கு ஒரு இந்தியாவுடைய அமெரிக்கா $1 வாங்க இந்தியா 100 ரூபாய் கொடுக்கணும். இப்ப இதுல ஏற்படுகிற இம்பாக்ட் என்ன? வாட் கைண்ட் ஆஃப் ட்ரேட் அக்ரிமெண்ட், அதனுடைய இம்பாக்ட் எந்த மாதிரி ஒரு பெனிட்ரேட் இன் இந்தியன் ட்ரேட், வர்த்தகங்களுக்குள்ள, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்குள்ள பாதிக்கும். இதுல புள்ளி கணக்கெல்லாம் நிறைய நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். எப்படின்னு கேட்டா, இந்தியாவுடைய சந்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உற்பத்தி பொருளாதாரம் அல்ல. ஆனாலும் மேடைகளில இவர்கள் இந்தியா ஒரு பெரிய மேக் இன் இந்தியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிச்சயமாக அது சாத்தியம் இல்லை. அது ஒரு செல்ஃப் ரிலையன்ட்ங்கிற வார்த்தையெல்லாம் அதாவது மக்களை குஷிப்படுத்துவதற்கு, அது ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை போன்று, அது ஒரு சொல்லாடல் மட்டும்தான், ஒரு சொலவாடலை தவிர அதில் உண்மை கிடையாது. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இந்தியா சர்வீஸ் ஓரியன்ட் பணியில தான் நாம இன்றைக்கு அதிகரித்திருக்கிறோம். மாப்பிள்ளை பார்க்கும்போது கூட 75,000 ரூபாய் 80 ரூபாய் சம்பாதிக்கிறார். என்ன வேலை பண்றார்? ஐடி செக்டார்ல இருக்கார். யாருக்கு வேலை பார்த்து கொடுக்கிறார்? அமெரிக்க கம்பெனிகளுக்கு வேலை பார்க்கிறார், யூரோப்பிய கம்பெனிகளுக்கு வேலை பார்க்கிறார். இங்கிருந்து இவர்கள் என்னன்னா ஒரு கிளரிக்கல் போஸ்ட் மாதிரி அவங்க கொடுக்குற வேலையை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்,
அந்த பொருளை விற்று கொடுக்கக்கூடிய, ரோடுகளில் பொம்மை விற்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸ் நின்று விற்பாங்க, பொம்மைகளை காட்டி காட்டி கொடுக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் உற்பத்தி செய்கிற மேனுஃபேக்சரர்ஸ் உற்பத்தி செய்வதை விற்று கொடுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் வெண்டர்ஸ் மாதிரி அயலகத்தில் நமக்கு கொடுக்கிற அந்த பணியை நாம் செய்து முடிக்கிறோம். அவர்கள் உற்பத்தியை நாம் விற்று கொடுக்க வேண்டும், அல்லது விற்பத்தியை கூவ வேண்டும், அல்லது அவர்களுடைய உற்பத்தியை நாம் உட்கார்ந்து எழுத வேண்டும். இன்னும் புரிகிற மொழியில் சொல்ல வேண்டும் என்றால், கடையிலே மேசையில் இருப்பார் ஒருத்தர், முதலாளி எங்கேயோ இருப்பார், ஆனால் அவரிடத்துல விலையை கேட்பார்கள். எவ்வளவு ரூபாய் ஒரு கிலோ அரிசி? இவர் சொல்லுவார் 70 ரூபாய். எழுதி ஒட்டி இருக்கிறது, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி. அப்படித்தான் இந்தியாவிலே இன்னைக்கு ஐஐடியிலிருந்து, அதை தாண்டி கீழே அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கா, கேம்பஸ்லேயே உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜாப் உற்பத்தி சாப்பிடலாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு பொருளாதாரம் இதுதான். இது சரி, அது இந்தியாவினுடைய முதலாளிகளுக்கு செய்கிறார்களா? அது இந்திய முதலாளிக்கு இல்லை. அது யாருக்கு செய்கிறாங்க? மைக்ரோசாஃப்ட்வேர் போன்ற பல நாடுகள், அமெரிக்காவினுடைய இந்த கம்பெனிகளுக்கு நாம் பல வேலைகளை செய்கிறோம். அப்போ இது ஒரு இட்ஸ் அ பேசிக்லி சர்வீஸ் ஓரியன்ட் எக்கனாமி என்று சொல்கிறோம். அதாவது ஆனால் இந்தியா எப்படி ஒரு நாடு வளரும்? சீனா எப்படி வளர்ந்தது? 90களில் இந்திய பொருளாதாரம் சீனாவை விட வலிமையாக இருந்தது. ஒரு 35 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி சீனா பெற்றார்கள். கடலுக்குள் கப்பல் போகிறது, அந்த கப்பலுக்குள் ரயில் வண்டி போகிறது, எத்தனை அணைகள், எல்லாவற்றையும் பெரிய அளவில் கட்டி சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு இந்திய தேசிய கொடியும் பல்லிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இடையூறூட்டும் உணவுப் பொருட்களை குற்றி வெளியே துப்புவதற்கு கூட அவநாட்டில் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் இழிவடைந்த ஒரு நிலை. ஆனால் மேடைகளில் பேசுகிற நம்முடைய ஆளும் அரச பிரதிநிதிகளோ இந்தியாவை விக்சித் பாரத், அந்த பாரத், இந்த பாரத், அவர் யார், உலகநாயகன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நாம் எந்த ஒரு தேசம் உற்பத்தி பொருளாதாரமாக மாறுகிறதோ அந்த தேசம் மட்டும்தான் உலகின் பெரும் சக்கரவர்த்தியாளாக, உலகின் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட நாடாக இருக்கும். அமெரிக்கா உற்பத்தி பொருளாதாரமாக இருக்கிறதா என்று கேளுங்கள். அமெரிக்காவில் அதிகமாக இம்போர்ட் செய்கிறார்கள். அமெரிக்க பொருளாதாரத்தை நான் நன்கு உணர்ந்தவன். எல்லா நாடும் பொருளாதாரத்தை குறித்தும் ஏராளமான நிகழ்வுகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்த அளவில் அமெரிக்கா இந்த சாதாரண சீனா செய்வதை போன்று அவர்கள் பல்குத்தக்கூடிய குச்சியோ அல்லது ஒரு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடைகளோ அப்படியெல்லாம் பெரிய அளவில் செய்யவில்லை. அப்படி என்றால் அமெரிக்கா எப்படி உற்பத்தி பொருளாதாரமாக மாறும் என்ற கேள்வி உங்களுக்கு எழும். நாம் இங்கிருந்து ஒரு மூட்டை இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு கத்திரிக்காயை அனுப்பினால் அது $1 1 கிலோ விற்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்ல வருகிறேன். அதே அமெரிக்கா ஏர்பஸ் மூலம், போயிங் விமானங்களின் மூலம், டெக்குகளின் மூலம் பலவித டிஃபென்ஸ் காரிடார், அவர்கள் F-15 F-16 போன்ற வல்லமை உள்ள இராணுவ தளவாடங்கள் சப்ளை, ஆயுத சப்ளைகள் மூலம் டெக்னாலஜிஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அதை மாற்றத்தின் மூலம் கோடி கோடியாக அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். அது உற்பத்தி பொருளாதாரம் என்பது நாம் செய்வதை போன்று அல்லது அது வேறு வித உற்பத்தி. ஆனால் சைனா அதே போன்ற உற்பத்தியில் அவர்களும் இன்றைக்கு மிகைத்திருக்கிறார்கள். ஆனால் சைனா எல்லாவற்றையும் செய்கிறார்கள். சைனா ஒரு சிறிய டாய்ஸையும் விடுவதில்லை, பல்குத்தும் குச்சியை விடுவதில்லை, அணிகலன்களையும் விடுவதில்லை, எதையுமே விடவில்லை. அந்த அளவிற்கு மலிவான லேபர்களை வைத்து உலகத்தில் சைனா இன்றைக்கு இல்லை என்றால் இந்தியா எதுவுமே இல்லை. ஆகவேதான் 140 விழுக்காடு டாக்ஸ் போட்டு அமெரிக்கா சைனாவோடு 47 ஆகிட்டாங்க. இந்தியாவை எத்தனை ஆகிட்டாங்க? 50 ஆக்கிட்டாங்க. சைனாவோடு மோத முடியாது. அந்த அளவுக்கு உற்பத்தி பொருளாதாரம். யாரும் கொடுக்கலன்னா பரவாயில்ல. அமெரிக்கா யுரேனியத்திற்காக இன்றைக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்ன மாதிரி என் நாட்டிலேருந்து தான் யுரேனியம் போகுது, நான் யுரேனியம் கொடுக்கலன்னா காடு. அதே மாதிரி சீனாவோட அமெரிக்கா ஏன் இறங்கி வந்தது? அதாவது பிரிசியஸ் மைன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, விலை மதிப்பற்ற சில கனிம வளங்கள் அமெரிக்காவில் இல்லை, அது சீனாவில் தான் இருக்கிறது. உதாரணத்திற்கு பேட்டரிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய லித்தியம் போன்ற அந்த விலை மதிப்பெற்ற
பல கனிமங்கள், யுரேனியம் போன்றவை, புளுட்டோனியம் போன்றவை, அணு உலைகளுக்கு பயன்படுத்தக்கூடியவை, இவைகள் எல்லாமே அவர்களிடத்தான் இருக்கிறது. அப்படி ஒரு உற்பத்தி பொருளாதாரமாக மாற்றியிருக்கிறார்கள். நாட்டில் மிகைத்திருக்கிறது. அரபு நாடுகள் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? அவர்கள் பம்பை போட்டால் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அது அதிக நாட்கள் ஓடாது என்பதற்காக அவர்கள் இன்னைக்கு சவுதியெல்லாம் மதுவை கொண்டு வந்து விட்டார்கள். மதுவின் மூலமாக டூரிஸ்ட் அவர்கள் கொண்டு வந்து அதெல்லாம் மாற்றி, மது பொருளாதாரம் என்றால் மது பொருளாதாரம் அல்ல, டூரிஸ்டுகளுக்கு மது தேவை, அவர்களுக்கு கேளிக்கைகள் தேவை. அப்ப அந்த ஒரு நிலையை சவுதி அரேபியா, ரஸ்ஸல் கைமா, துபை, ஷார்ஜா, அபுதாபி, இந்த மாதிரி பல நாடுகள், பஹ்ரைன் போன்ற நாடுகள், ஓமன், அந்த பகுதியில் குவைத், நான் பொதுவாக சொல்கிறேன், அப்படி மாறி இருக்கிறார்கள். அப்ப இந்தியாவுக்கு சாராயம் என்பது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாட்டை பொறுத்தவரை ப்ராஸ்டியூஷன் என்பது இங்கே சாதாரணமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. இந்தியாவை பொறுத்தவரை கேளிக்கைகள், டிஸ்கோத்தை, கிளப்பு எல்லாமே நடக்கிறது. இங்க எந்த கேள்வியும் இல்லை. இது ஒரு பன்முக தேசம், அப்படிதான் சொல்கிறார்கள். மதமற்றவனுக்கும் இங்கு உண்டு, மத நம்பிக்கை கொண்டவனுக்கும் இங்கு உண்டு. அப்படித்தான் இந்த நாடு. அப்படி இருக்கிற போது நாம் சும்மா வெறும் கையால் முழம் எப்படி போட்டுக்கொள்வது? இந்த டாலருடைய பணம் இவ்வளவு கீழே போயிட்டு, சரி, இதுக்கு ஏதாவது அரசாங்கத்திலிருந்து பயன் இருக்கா? இல்லை. இப்ப நான் முக்கியமா பேச போறேன். டாலர் ஏன் இவ்வளவு வீழ்ச்சி அடைந்ததற்கு இந்தியாவுக்கு எந்த விதமான வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் இந்தியன் ஒரு சாமானிய மக்கள் அப்படின்னு பார்த்தா, நாம 85% கச்சா எண்ணெய் இம்போர்ட் தான் செய்கிறோம். ஒரு 15% தான் ஆசாமில் சில பகுதிகளில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த 85% இம்போர்ட் பண்ணும்போது ஒரு பீப்பாயின் விலை $60 ஒரு வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ நம்ம ரஷ்யாட்டேருந்து $67-60 வாங்குறோம். அதை போன்று ஒபேக் நாடுகள்கிட்ட இருந்து, ஈராக்ட இருந்து அதிகமாக வாங்குறோம். சவுதி போன்ற நாடுகள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லாம் வாங்கும்போது அது $90-95 வருகிறது. அப்படி வருகின்ற போது 1000 ரூபாயை கொடுத்து வாங்குற ஒரு பொருள், $10 வாங்குற ஒரு பொருளை இனி அது 1200 ரூபாய் கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு 90 ரூபாய் கொடுத்து, இதுவரை 80 ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டிருந்தோம். ஒரு டாலரின் மதிப்பு 80, இனி அது 100 ஆகிவிடும். இப்பொழுது 92. இன்னும் 8 ரூபாய் ஏறுவதற்கு ஒன்றும் கஷ்டமில்லை. அப்படி என்றால் ஒரு பொருளுக்கு இந்திய மதிப்பீட்டில் 20 ரூபாய் நாங்கள் கூடுகின்ற போது லட்சக்கணக்கான பொருட்களுக்கு எவ்வளவு கூடும்? ஒரு லிட்டருக்கு 20 ரூபாய் கூடுகிறது. ஒரு பீப்பாய் $60 என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்திய மதிப்பிற்கு இனி $60 என்றால் 6×8 = 4800 கோடி. 4800 ரூபாய்க்கு வாங்குறவர்கள் இனி அது 6000 ரூபாய்க்கு வாங்க வேண்டும். ஒரு பீப்பாய்க்கு 1200 ரூபாய் கூட கொடுக்கணும். மதிப்பு 80 ரூபாயா இருந்த மோடி அரசில் இருந்த இது படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு 12 ரூபாய் அதிகரிச்சிருக்கிறது. இனி 100 ரூபாய் ஆனால் ஒரு பீப்பாய்க்கு 1200 1500 ரூபாய் நாம் அதிகரிக்க கொடுக்கின்ற போது இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு 20 லட்சம் பீப்பாய்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மேலே வருகிறது. அதனுடைய விலை உயர்கின்ற போது ஆட்டோமேட்டிக்கா அது ஆட்டோமேட்டிவ், அதாவது ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட், பேசிக் ஆன் பெட்ரோலியம், டீசல், குரூட் பேசிக்கா எல்லாம் விலையேறும். அதோடவே நிற்கும். அதன் டீசல் பெட்ரோலின் மூலம் உற்பத்தி பொருட்கள் சந்தைப்படுத்துதல். ஒரு காய்கறியில ஒரு மூட்டை இனி என்ன செய்வான்? 50 ரூபாய் ஏற்ற போறான். 10 மூட்டைக்கு 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய். ஒரு லாரி கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கோ, தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கோ, சேலத்து நாமக்கல்ல இருந்து பஞ்சாபுக்கோ, பஞ்சாபிலிருந்து லூத்தியானாலிருந்து சென்னைக்கோ வந்தால் அவங்க என்ன செய்வாங்க? டீசல் விலையை காரணம் காட்டி விலையை உயர்த்துகின்ற போது, அதை சந்தைப்படுத்துகிற போது கிலோவின் விலை ஏறிவிடும். அதை வாங்குவோர்கள் அதே போல விலையை உயர்த்துவார்கள். ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு விற்க வேண்டிய காய் இனி 35 ஆகின்ற போது அதில் 30 ரூபாய்க்கு 10% லாபத்தை பெறுகிற அந்த இடை புரோக்கர்கள் இனி 35 ரூபாய்க்கு 10% பெறுவார்கள். அப்படி என்னால் ஒரு கிலோவுக்கு 5 ரூபாய் கிடைக்கும். ஆனால் விற்பவனுக்கோ 10% கிலோ ஒன்றுக்கு 3 ரூபாய் லாபம் பார்த்த அந்த வியாபாரி இனி 3 ரூபாய் 50 பைசா லாபத்தை அவன் பார்த்துக் கொள்வான். அப்ப இதை யார் வாங்குவா? அன்றாட காட்சிகள். கீழ் இருக்கும் நிலையில் இருப்பவர்கள் பெரும் பாதிப்புக்கு உண்டாவார்கள். இது நான் உங்களுக்கு புரிகிற மொழியில் சொல்கிறேன். இதே போன்று கேன்சர், பிரஷர், சுகர், இப்படி எத்தனையோ மருந்துகள் அயலகத்திலிருந்து இந்தியாவுக்குள்ள வருது.
அதில் பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறது. பெஸ்டிசைட், ஃபெர்டிலைசர், உரம் சார்ந்த பொருட்கள் பெரும் பாதிப்பு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வெளிநாடுகள்லேருந்து, கம்ப்யூட்டர் டெக்னிக்ல, அதே மாதிரி உங்களுக்கு சிப்பு, அதில் வந்துலாம் இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம், பலவித கருவிகள், கம்ப்யூட்டரைஸ்டு மானியங்கள், ஆயத்த ஆடைகள், இன்னும் பல விஷயங்கள், இந்தியாவில் இல்லாத உதிரி பாகங்கள் வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கில் நாம் இம்போர்ட் பண்றோமே, அனைத்திற்கும் பல கோடி பில்லியன் டாலர்களை நாம் கொடுக்கணும். டாலர் வர்த்தகத்தின் மூலம் இந்தியா பெரும் சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் 10 வருஷத்தில் இந்தியா பெரும் கொதிநிலையிலே இருக்கும். அதற்கு காரணத்தை ரிசர்வ் வங்கியாலும் சொல்ல முடியவில்லை, யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்திய அரசாங்கம் மழுப்பலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன செய்கிறது என்றால், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிலைப்படுத்தக்கூடிய பவர் அந்த நாட்டினுடைய தங்கம், அந்த நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சந்தைப்படுத்துதல், பங்குச்சந்தை, இது மூலமாக பங்குச்சந்தை இல்லை, அவர்கள் ரிசர்வ் ஃபாரெக்ஸ் கேஸ் என்று சொல்வார்கள். அந்த நாட்டுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு, இந்த அந்நிய செலவாணி கையிருப்பு ஆங்கிலத்தில் ரிசர்வ் ஃபாரெக்ஸ் கேஸ் என்று சொல்வார்கள். இந்த ஃபாரெக்ஸ் கேஸுடைய இந்திய அளவு 650 பில்லியன் யூஎஸ் டாலர். இப்பொழுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா விற்று கொண்டிருக்கிறது. சைனாவில் 2500-3000 கோடி டாலர் அவர்கள் கையில் இருக்கிறது. நாம் வெறும் 650 பில்லியன் டாலர் தான் கையில் வச்சிருக்கோம். அதை விற்கிறோம். நம்ம கிட்ட வாங்கி வைத்திருக்கிற பத்திரங்களை விற்கிறோம். இதையும் விற்றுத்தான் இந்த 90 ரூபாய் 91 ரூபாயில நாம நிலைப்படுத்தி வருகிறோம். இதை விற்கலன்னு சொன்னா நம்ம நிலை ரொம்ப மோசமாயி $1 110 ரூபா கூட போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. அதனால இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கம் விழி பிதுங்கி இருக்கிறது. டாலருடைய உற்பத்தி, டாலருடைய தாக்கம், டாலருடைய விவகாரம் இந்தியாவுடைய சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய இம்போர்ட்டர்ஸ் இறக்குமதியில் பெரும் பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு பெரும் வாய்ப்பு இருந்தாலும் இப்போது இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட காரணம் தெரியவில்லை. இது ஒரு ஆபத்தான நிலையை போக்கி சொல்லுகிற போது இந்திய ஆட்சியாளர்கள் இதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல், அவர்களுக்கு தெரியும் கதையை மாற்றுவதற்கு வேறு கோர்வையிலே அதை பற்றி பாராளுமன்றத்தில் டிஸ்கஷன் நடக்கிறதுல எதுவுமே நடக்கிறது. ஆபத்தான இந்திய பொருளாதாரத்தை நோக்கி செல்கிறது. நீங்க பாருங்க, இதன் விளைவு இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதாவது பண வீக்கம். பணம் வீங்கும் போது உடலில் இரத்த சத்து குறைந்தால் உடல் ஊறிவிடும். வலிமை குறைந்த நிலையில் இந்திய பொருளாதாரம் இன்ஃப்ளேஷன்ல போய்கிட்டு இருக்கு. விலைகள் மிக கொடூரமாக கடுமையாக உயரப் போகிறது. இந்திய சமூகத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும். டாலர் விலையை கட்டுப்படுத்த இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது நமக்கு புரியவில்லை. இந்தியாவுடைய இம்போர்ட் தான் அவ்வளவு, எக்ஸ்போர்ட்டே கிடையாது. எக்ஸ்போர்ட்டும் இப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எக்ஸ்போர்ட் ஏறும் அப்படின்னு சொன்னாலும் இந்தியாவில் கொஞ்சம் ரூபாயை கொடுத்து நிறைய சாமானம் வாங்கலான்னு வெளிநாட்டவர்கள் முயற்சி செய்தாலும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பெருசா உயரல. ஆக இந்திய பொருளாதாரத்தை அவர்கள் கடுமையாக வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சந்தைப்படுத்த இந்திய பொருளாதாரத்தில் நேற்றைக்கு அட்டோமிக் எனர்ஜிக்கு கூட நாம் 49% அக்ரிமெண்ட் போட்டோம். அதே போல இன்சூரன்ஸுக்கு 100 விழுக்காடு நாடாளுமன்றத்தில் பிரைவேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிட்டு. ஆனால் நாளைக்கு கொதிகலன்கள் வெடித்தால், அட்டோமிக் நியூக்ளியர் பவர் செக்டார் வெடித்தால் அதற்கு பாதுகாப்பு இல்லை. இருந்த போதிலும் இந்திய நாடு வேறொரு துயரத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். இந்த நிலையில் இதற்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம், இந்தியாவுடைய நிலைத்தன்மையற்ற வியாபாரத்தை எல்லாம் கவனித்து பங்குச்சந்தையிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏராளமாக வெளியேறி கொண்டிருக்கிறது. எஃப்டிஐ என்று சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்திருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட இப்பொழுது அதிக லாபம் இல்லாததனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ரெசிப்ரோகேஷன் மட்டுமில்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 10,000 கோடியில் ஒரு முதலீடு செய்தால் 2,500-3,000 கோடியோட நிறுத்தப்பட போகிறது. அல்லது இந்திய முதலீடுகள் புல்லிங் ஃப்ரம் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியன் வங்கிகள், ஹெச்டிஎஃப்சி போன்ற நிலைகள் எல்லாம் உங்களுக்கு வேறொரு விதத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி அல்ல. டாலரை கட்டுப்படுத்த மோடி அரசு தவறி விவகாரத்தை வேறு விதத்தில் திசை திருப்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. நன்றி.